ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஸ்மார்ட் விவசாயி. நம்ம இன்னைக்கு நீலகிரி மாவட்டம் குன்னூர்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராபெரி ஃபார்முக்கு வந்திருக்கோம். இந்த ஸ்ட்ராபெரி ஃபார்மிங் எப்படிலாம் பண்ணுறாங்க, இதில் என்னென்ன மாதிரியான வேலைகள் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இதோட நடவு முதல் அறுவடை வரைக்கும் எல்லா விவரங்களையும் இங்கே இருக்க விவசாயி அலெக்சாண்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக ஸ்ட்ராபெரி ஃபார்மிங் திறந்த வெளியில் பண்ணுவாங்க, இல்லைனா பாலி ஹவுஸுங்கிற மெத்தடில் பண்ணுவாங்க. ஆனால் இவர் லோ டனல் அப்படிங்கிற முறையை பயன்படுத்தி பண்ணுறாரு. இது எப்படி ஒர்க் ஆகுது, இதோட நன்மைகள் என்ன அப்படிங்கிறத அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க போகலாம். அண்ணா வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். உங்களோட பேரு, இந்த இடம் எங்க இருக்கு, நீங்க என்னென்ன ஃபார்மிங் பண்ணிட்டு இருக்கீங்க? சார் என் பேர் அலெக்சாண்டர். இது வந்துட்டு குன்னூர் நீலகிரி டிஸ்ட்ரிக்ட்ல வந்துட்டு குன்னூர் தாலுக்கால பேரட்டி பஞ்சாயத்துல இருக்கு. செனட்டோரியன்ற ஊர்ல நாங்க ஸ்ட்ராபெரிக்கு விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். நான் வந்துட்டு 2020 வந்துட்டு மிலிட்டரியிலேருந்து ரிட்டையர்ட் ஆனேன் சார். 26 வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு மிலிட்டரியிலேருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டு வந்தேன். ரிட்டையர்ட் ஆகிட்டு வரும்போது எனக்கு அப்பா தோட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னால் தாத்தாங்கிலேருந்து தோட்டம் பண்ணிட்டு இருக்கிறதுனால வந்துட்டு தோட்டத்தில் தான் எனக்கு முழு ஈடுபாடு இருந்துச்சு. அதில் இருந்துட்டு நான் தோட்டத்தை தான் இறங்கணும்னு வந்தோம். வரும்போது என் தம்பியும் வந்துட்டு இது கூட கொஞ்சம் ஸ்ட்ராபெரி அந்த பூ அதை பற்றியெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சதுனால இந்த இதை வந்து பார்க்கலாம், தொடங்கி பார்க்கலாம். எங்கள் அப்பாங்க பண்ணதெல்லாம் வந்துட்டு காய்கறி விவசாயம் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை விட இது கொஞ்சம் வந்துட்டு ஏன்னா நம்ம பழைய காலத்துக்கு கொஞ்சம் மாறணுமே அப்படின்றதுக்காக, அது இல்லாமல் மன நிறைவாகவும் இருக்கணுமேன்றதுக்காக நான் வந்த பின்னால் இந்த ஸ்ட்ராபெரி பண்ணிருக்கேன். நல்லா திருப்தியாக இருக்கு வேலை செய்யறதுக்கு. நம்ம காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கொஞ்சம் அப்படியே ஒரு இயற்கையோட அப்படியே கலந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமா அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கோம். முழுமையாக இயற்கை விவசாயம் பண்றீங்களா, செயற்கை விவசாயம்? முழுசா இயற்கை விவசாயம்னு சொல்ல முடியாது சார். எப்படின்னாக்கா இப்போ வந்துட்டு என்ன, நம்ம முதல்ல தொடக்கத்திலிருந்தே பார்க்க வேண்டியிருக்கு. தொடக்கத்தில் மண்ணை ரெடி பண்ண வேண்டியிருக்கு. வண்டி விட்டு அடிக்கிறோம். அதுக்கு அடுத்தது வந்துட்டு மாட்டு எருவை போட்டு எல்லாம் ரெடி பண்ணுறோம். அப்புறமேட்டு மண்புழு உரமும் போடுறோம். அதுக்கு அடுத்தது கீழே ட்ரிப் சிஸ்டம் கொடுக்குறோம். மேலே வந்துட்டு மல்ச்சிங் சீட் போட்டு நாற்று வந்துட்டு தனித்தனியாக ஒரு பூனையிலேருந்து வாங்குறோம், இல்லைனாக்கா மானஸ்வர் 2 இடத்துலேருந்து வாங்குறோம். நாற்றுலேயும் வெரைட்டி தனித்தனியாக இருக்குது, நிறைய வெரைட்டி இருக்குது. ஒவ்வொரு வெரைட்டி ஒவ்வொரு மாதிரி இருக்குது. நானும் இப்போ 2020 ரிட்டர் ஆகிட்டு வந்த பின்னால் இந்த தொழிலை அப்படியே ஒவ்வொன்றும் கற்றுக்குறோம், படிச்சுட்டு வரோம். அப்புறம் இதில் என்னன்னா, இப்போ கால்சியம் நைட்ரேட், பொட்டாசியம் நைட்ரேட் வாரத்தில் 2 டைம் ட்ரிப் சிஸ்டத்தில் பைப்பு கலந்து கொடுக்குறோம். அதுக்கு அடுத்தது MKP, MAP அந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி மருந்துங்க மாற்றி கொடுத்துட்ருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு இதில் வந்துட்டு என்னன்னாக்கா, நம்ம தோட்டக்கலைத்துறையில் வந்துட்டு நம்ம மேடமாக இருக்கட்டும், எல்லாமே நமக்கு ரொம்ப உதவியாக இருக்காங்க. அவங்க கூட வந்து நம்ம கூட விசாரிப்பாங்க. இது பண்ணுமா, அது பண்ணுமா, என்னென்ன அது அடுத்தது நீங்கள் இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நமக்கு ஏதாவது பிரச்சனை வருது இந்த பூச்சிக்குனாக்கா என்ன மருந்து நீ மாயில் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது பங்கி சைடுக்கு அதுக்கு பிரச்சனைக்கு அவங்க கொடுக்குற மருந்தை நாங்கள் வந்துட்டு பயன்படுத்துவோம். அவங்க வந்துட்டு இந்த நம்ம ஸ்ட்ராபெரி பண்ணுறதுக்காக நமக்கு ஊக்கப்படுத்துறதுக்காக மானியமாக ஒரு 40,000 ரூபா அதுவும் கொடுக்குறாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் எங்களுக்கு பண்ணுறாங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நம்ம இன்ஜினியர் டிபார்ட்மெண்ட்டும், வேளாண்மை துறை இன்ஜினியர் டிபார்ட்மெண்ட் நமக்கு சோலார் இது மோட்டர் கிடைச்சி, அதனால வந்துட்டு இப்போ ஃபோன்லேருந்து ஆப்ரேட் பண்ணால் தண்ணி அங்கங்கே போயிடும். அங்கே இருந்துட்டு நம்ம ட்ரிப் சிஸ்டமாக கொடுத்துருவோம். ஃபஸ்ட்டெல்லாம் அந்த கேனில் தூக்கி ஊற்றிட்டு இருப்போம். அந்த பிரச்சனைலாம் இல்லாமல் இப்போ கொஞ்சம் நிறைவா இருக்கு. ஆனா இப்போ இந்த ஒயிட் கலர்ல கவர் யூஸ் பண்ணிருக்கீங்கல்ல, இது எதுக்காக யூஸ் பண்றீங்க? நார்மலா எல்லா ஸ்ட்ராபெரி ஃபார்ம்லயும் இது யூஸ் பண்ணுவாங்களா? நான் வந்து 2020 ரிட்டையர்ட் ஆகிட்டு வந்த பின்னால தொடங்கினது ஸ்ட்ராபெரியிலும் தொடங்கின போது என்ன ஆச்சுனாக்கா, நல்ல கிளைமேட் இருக்கும்போது, நல்ல வெதர் இருக்கும்போது நல்லா அருமையாக பழம் கொடுக்குது, நல்லா போயிட்டே இருக்கு. இடையில வந்துட்டு நம்ம இப்போ பாருங்க, இப்போ ஏப்ரல் வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா போயிட்டு இருக்குன்னு வைங்க. இப்போ இனி அடுத்து தொடங்குற மே மாதம் வெயில் எல்லாமே அங்கே கீழே வெயில் அதிகமாக இருக்கும். இங்கே வந்துட்டு சீசன் தொடங்கிடும். நம்ம ஃப்ரூட்ஸோ ஃப்ளவர்ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தா நமக்கு தொடர்ந்து அப்படியே வந்துட்டு மழையா பெஞ்சிட்டு இருக்கும். ரொம்ப வந்துட்டு ஈரப்பதமா இருக்கும். ரொம்ப இந்த மாதிரி சூடே கிடைக்காது, வெயிலே கிடைக்காது. நார்மலா சொல்றாங்க ஸ்ட்ராபெரிக்கு வந்துட்டு ஒரு 8 ஹவர் வெயில் இருக்கணும், நைட் நல்லா குளிர் இருக்கணும்னு. நமக்கு இங்க அந்த இதெல்லாம் கிடைச்சிருது. ஆனா மழைக்கு மட்டும் சமாளிக்கிறதுக்கு முடியறதுல அதுக்கு வந்துட்டு என்னன்னா, நம்ம முக்கால்வாசி எல்லாமே விவசாயம் பண்ணுறவங்க எல்லாமே பாலி ஹவுஸில் அதுக்கு தகுந்த மாதிரி செட்டிங்கில் பண்ணுறாங்க. நம்ம ஓப்பனில் பண்ணும்போது எனக்கு வந்துட்டு ரொம்ப போன வருஷம் ஒரு 3 வருஷமாக பார்த்துட்டு இருக்கிறதுல வந்துட்டு மழை டைமில் ரொம்ப அடி வாங்குறது, பழங்கள்லாம் டேமேஜ் ஆகுறது, அந்த இதெல்லாம் பார்த்தேன். அப்போ தான் நம்ம நார்மலாக இப்போ தான் எல்லாம் சோசியல் மீடியாவில் பார்க்கணும், யூடியூப்பில் தான் பார்த்தேன். நான் யூடியூப்பில் பார்க்கும்போது ஒருத்தர் சொன்னார், இந்த மாதிரி வந்துட்டு ரத்தன் கிராஃப்ட் கவரில் வந்துட்டு பங்கி சைட்லேருந்துட்டு காப்பாற்றுது, பூச்சி கடியிலேருந்து காப்பாற்றுது, அப்புறமேட்டு இந்த மழைக்கு பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு அதை வீடியோ ஃபுல்லாக பார்த்தேன். பார்த்ததுலேருந்து எனக்கு
புரிஞ்சு சரி இந்த மாதிரி இது வந்துட்டு நார்மலாக சொன்னாங்க ஒரு ஏக்கரில் 50,000 முடிஞ்சிடும் அப்படின்னு. அதே வந்துட்டு பாலி ஹவுஸ் போடணும்னா நமக்கு 30 லட்சம் தேவைப்படுது. அதுக்கு பின்னால் வந்துட்டு அரசாங்க மானியம் கிடைக்குது. அதனால வந்துட்டு இறங்கலாம். ஆனால் அதுக்கு முன்னால் நம்ம சின்ன சின்னதாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக நடக்குமே, அதுக்கு அப்படி போயிட்டு இருக்கோம். அப்போ போகும்போது இந்த ரத்தன் கவர் வந்துட்டு இந்த வருஷம், அதாவது 3 மாசம் ஆயிடுச்சு நான் வாங்கி போட்டு 3 மாசம் வருது. ஒரு நல்லா கரெக்டாக அவங்க வந்துட்டு அந்த ஃபைபர் ஸ்டிக்கு கொடுத்துருக்காங்க. இந்த கிராப் கவர் வந்துட்டு 23 GSMன்றாங்க, 23 அந்த திக்னஸ். ஆமாங்க, இது துணிமா தான் இருக்கு. ஆனால் வந்துட்டு மழை தண்ணி அப்படியே பட்டன போயிருது. மழை தண்ணி நம்ம செடிக்குள்ள படுறது இல்லை. அப்புறம் என்ன ஆகுதுன்னா, நமக்கு வெயில் வந்துட்டு அதிகமாக வெயில் அடிக்கும் போது நம்ம பிளாஸ்டிக் கவர் வேற எதுனா நேரப்பட்டு கொஞ்சம் அப்படி செடி இதாகுது. அதுவும் இல்லாமல் நம்ம நார்மலாக என்ன இது இருக்க மாதிரி தெரியுது. நான் இப்போ வந்துட்டு என்ன 3 மாசமா பயன்படுத்திருக்கேன். இன்னும் வந்துட்டு போக போக வந்துட்டு நல்லா ஒரு ஒரு வருஷம் நம்ம பார்த்துட்டோன்னு வைங்க, இது சொல்லியிருக்காங்க 3 வருஷம் வரைக்கும் தாராளமாக இது வந்துட்டு திரும்ப பயன்படுத்தலாம் அப்படின்னு. அப்படின்னா ரொம்ப நமக்கு லாபம் ஆயிரும். ஏன்னா ரேட்டு பாருங்க, இப்போ வந்துட்டு 200 ரூபாய்க்கு கிலோ 200 ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு. அதே வந்துட்டு கொஞ்சம் போக போக 250 ரூபா அப்படி போகும். அந்த டைம்ல நமக்கு பழம் எடுக்க முடியாது. நம்ம கையில இருந்து அப்படியே பறிச்சு டேமேஜ் ஆகி தூக்கி போடும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். நல்லா அழகா வளைஞ்ச பழத்தை அதுக்கு இது பாதுகாத்துச்சுன்னா ரொம்ப நல்லா. இது போடும்போது மற்ற இடத்துல கிடைக்காதப்போ கூட நம்ம கிட்ட பழம் கிடைக்குது. ஆமாங்க, அந்த அதுதான் பாக்கி இடத்துல கிடைக்கும். நல்ல செலவு பண்ணி பெருசாக பண்ற இடத்துல எடுக்கலாம். ஆனா நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஓப்பன்ல வந்துட்டு எடுக்கிறதுக்கு இது லோ டனல் நல்லா இருக்கும்னு நான் இறங்கியிருக்கேன். போக போக நாங்க இன்னும் ஒரு 6 மாசத்துல நான் உங்களுக்கு போன் பண்ணியே சொல்லிடுறேன். இந்த மாதிரி ரொம்ப பாயிண்ட் இருக்கு, இல்ல இதுல வந்துட்டு என்னென்ன நல்லது இருக்கு இது இருக்குன்னு நான் சொல்லிடலாம். இதுங்கண்ணா இப்போ உங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு எப்படி கன்வீனியன்ட்டா இருக்கா, ஈஸியா இருக்கா? இப்போ லைக் ரெயின் வந்துச்சுன்னா, மழை வந்துச்சுன்னா உடனே உங்களால வந்து க்ளோஸ் பண்ணி பண்ணிட முடியுதா? ரொம்ப கஷ்டம்லாம் ஒண்ணுமே இது இல்லை. சும்மா வந்துட்டு நம்ம கட்டியிருக்கோம், அதை வந்துட்டு காலையில் டைம்ல மேலே தூக்கி விட்டுறோம், பழம் பறிக்கிறோம். அதுக்கு அடுத்தது மழை ரொம்ப வெயிலாக இருந்துச்சுன்னா அப்படியே விட்டுருவோம். நம்ம அதான் நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி நம்ம வானிலை அறிக்கை இந்த இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நான் பயன்படுத்திக்குவேன். இதை வந்துட்டு விரிச்சு விடணுமா இது பண்ணணுமான்னு நமக்கு கொஞ்சம் சிரமத்தை பார்த்தாக்கா அதனால வந்துட்டு நமக்கு பலன் அதிகமாக இருக்குனாக்கா அதுக்கு தானே இறங்கி பார்க்கணும். பழசிலியா அப்படி இல்லாமல் கொஞ்சம் புதுசாக இறங்கி பார்க்கறது நல்லது தானே, அதுக்காக தான் இறங்கி பார்த்துருக்கேன். பொதுவா இந்த ஸ்ட்ராபெரிங்னா எப்போ விதைப்பீங்க, எப்போ அறுவடை பண்ணுவீங்க? இதோட சீசன் என்ன? இங்கத்தை பொறுத்த அளவுக்கு நம்ம எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் நான் சொல்றேன். வருஷம் ஃபுல்லா போடுறாங்கன்னு கேள்விப்பட்டேன். இந்த இப்ப கூட வந்துட்டு நாத்து வச்சிட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். இப்ப வைக்கிறது வந்துட்டு நீ மே மாசம் கிளைமேட் நல்லா வந்து அதுக்கு அடுத்தது வந்துட்டு அடுத்த 2 மாசத்துலாம் வந்துட்டு நிறைய அனுப்புற மாதிரி இருக்கு. நான் வைக்கிறது வந்து நான் பூனேல இருந்துட்டு நாற்று வாங்குறது செப்டம்பர் அக்டோபர் மாசத்துல வந்துட்டு அங்கிருந்து வர வைக்குவேன். அதுக்கு முன்னால இங்க பெட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பெட் ரெடி பண்றதுக்கு மண்ணை ரெடி பண்ணி பெட்டை ரெடி பண்ணி பைப்பெல்லாம் ட்ரிப் சிஸ்டம்லாம் போட்டு வச்சு ரெடியா கட் பண்ணி வச்சிருப்போம். நாற்று அங்கிருந்து பூனேல இருந்து வந்தேன்னா 3 நாளுக்குள்ள விற்கணும். அந்த நாற்றை வச்சு கரெக்டாக தண்ணி கொடுத்துட்டோம்னா நம்ம செட் ஆகிடும். அதுக்கு அடுத்தது 3 மாசம் 90 நாள் பக்கம் நம்ம வந்துட்டு அதை நல்லா பாதுகாத்து கொண்டு வந்தோம்னா நம்ம ஜனவரியிலேருந்துட்டு பழம் பறிக்க ஜனவரி கூட முடியாது, பிப்ரவரியிலேருந்து பறிச்சோன்னா ஒரு 4 மாதம் இப்போ வரைக்கும் அப்படியே வந்துட்டுருக்கோம். இதை தாண்டி 6 மாதம் வரைக்கும் எடுக்கலாம் அப்படின்றாங்க. அந்த 6 மாதமும் எடுக்கிறதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். அப்புறம் இடையில திடீர்னு மழை வரும்போது இப்போ இதில் பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி புதுசாக முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த கிராப் கவர் வந்து ஸ்ட்ராபெரிக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியுமா, இல்லை வேற பயிர்களுக்கும் பயன்படுத்தலாமா? இல்லை, எல்லா பயிரும் மழையில் அடி வாங்குது. நான் பார்த்த வீடியோவில் வந்துட்டு அந்த இடத்துல மிளகா செடியில் வந்துட்டு அந்த வைரஸ்னால அதிகமாக பாதிக்குது, அந்த இதாகிடுதுனாங்க. அதுக்கு வந்துட்டு ரொம்ப பயனாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் எந்தெந்த செடி எப்படி வளர்த்துறோம் என்னத்துக்கு. ஆனால் என்னன்னா இப்போ கிராப் கவர் போட்டிருக்கோம்னாக்கா நமக்கு இதில் ட்ரிப் சிஸ்டத்தில் தண்ணி வந்துடுது, மேலே செடி வச்சுருக்கோம், மேலேருந்து காப்பாற்றுறதுக்கு இது பாதுகாப்பாக இருக்குது. நம்ம வேறு செடி வைக்கிறோன்னா அது தூக்கி தண்ணி ஊற்றுறது வளர்த்துறது அது அவங்கவுங்க அந்தந்த இடத்துல தான் தெரியும். நான் இது ஃபஸ்ட்டு இதுக்கு போட்டு ஆனா இப்போ அவரு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டினாரு. எனக்கு ஹிந்தி தெரியல, நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்கும் ஹிந்தி தெரியாது, அதனால நீங்க சொல்லுங்க. இப்ப நீங்க யூஸ்வலா அப்படி பயன்படுத்துறீங்க, அவர் இந்த மாதிரி பயன்படுத்துங்க அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு இதுக்கு இப்போ என்ன டிஃபரன்ஸ் உங்ககிட்ட கன்வே பண்ணாரு, இதன் மூலியமா என்ன பயன் கிடைக்கும்? ஆமாங்க, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று கத்துக்கிறதுக்கு முடியுதுன்னு சொல்ற மாதிரி இன்னைக்கு வருண் சார் வந்திருந்தாரு. அவரே இங்க வந்துட்டு இந்த மாதிரி போடுறதுக்கும் இந்த அவங்க கரெக்டாக இந்த ஒரு கம்பி போட்டு நான் வந்துட்டு இப்படி கட்டி விட்டுருந்தோம். அதுக்கு 2 கம்பி போட்டு இந்த மாதிரி கிராஸாக போட்டு அதில் கயிறு என்னத்துக்கு யூஸ்ன்னு எனக்கு ஃபஸ்ட் தெரியாது. அப்போ அவர் சொன்னார் இந்த மாதிரி கயிறை இந்த கட்டையை வந்துட்டு இந்த கிராஸாக குத்தணுமாமா. குத்திட்டு இந்த ஃபஸ்ட்டு வந்து கயிறு 3 சைடு மேலே கீழே இந்த சைடில் அப்படியே சுற்றி இழுத்து கட்டிடுறாங்க. கட்டின பின்னால் அந்த கிளிப்பு போடுறாங்க. அதுக்கு அடுத்தது அதுக்கு மேலே இந்த துணியை இழுத்து கட்டிட்டா
நமக்கு கீழே இடமா கேப்பே இல்லாதனால இப்போ நமக்கு அந்த பண்ணு வருது மழை பெய்யும் போது அந்த மண் சேரி இதெல்லாம் வந்துட்டு பழத்தில் பட்டு அது கொஞ்சம் பிரச்சனைலாம் வரும். அதனால அந்த பிரச்சனையே இல்லாமல் இருக்கிறதுக்கு இது மொத்தமாக கவர் ஆயிடுது. அதே மாதிரி இங்கே கேப் இருக்கிறதுனால இதில் வந்துட்டு பூச்சி இதுங்க எல்லாமே போகும். இது இப்படி கட்டினாக்கா எங்கேயுமே எல்லாமே கவர் ஆயிடுது, மொத்தமாக எதுவுமே உள்ளே போகாது. நமக்கு அதே மாதிரி வேலை செய்கிறதுக்கும் இதை வந்துட்டு ஒரே ஆள் இப்படி இழுத்து விட்டுக்கலாம், இதை இப்படி இழுத்து விட்டுக்கலாம், ஈஸியாக இருக்குது. இப்போ இவர் சொன்னது இப்போ வந்து சொல்லி கொடுத்தது ரொம்ப யூஸாக இருக்குது நமக்கு. அதே மாதிரி ஒவ்வொன்றும் கற்றுக்கிறதுல ரொம்ப நல்ல விஷயம். இந்த ஸ்டிக்கு, அந்த கயிறு, அதுக்கடுத்தது இந்த ஆங்கரு, அதுக்கடுத்தது இந்த கிளிப்பு. அப்போ கிளிப் வந்துட்டு இந்த போட்டாக்கா நம்ம ஒரு சைடில் போட சொல்கிறார். இப்போ முதல்ல ஒரு சைடில் இப்படி போட்டு அப்படி அமுத்தி விட்டாக்கா அது எந்த இடத்துல போடுறோமோ அப்படி இருந்தது. அப்புறம் கயிறு வந்துட்டு இது ஆடாமல் அசையாமல் இருக்கிறதுக்கு இந்த கயிறுக்கு இப்படி கட்டிடுறோம். ஆங்கர் வந்துட்டு நமக்கு காற்று காற்று அடித்தாலும் அப்படி தூக்காது இருக்கிறதுக்கு இந்த ஆங்கர் 2 சைடு இப்படி கட்டிட்டு இந்த கயிறு எடுத்து இப்படி கட்டிட்டாக்கா இது காற்று மழைக்கு மெயினாக நமக்கு ஆடி மாதத்தில் காற்றுல வந்துட்டு நம்ம இது என்னதான் பெரிய ஒவ்வொரு டைமும் பால் எழுந்து கொடுத்து ஆட்டிடுது, அந்த மாதிரி காற்றெல்லாம் அடிக்கும் ஆடி மாதம். நமக்கு இது எப்படி ஜமாளிக்கணும்னு ஆடி மாதம் பயன்படுத்திட்டு சொல்லலாம். ஏன்னா நான் போட்டிருந்ததுக்கும் இவர் வந்து சொல்லி கொடுத்ததுக்குமே வந்துட்டு நிறைய வித்தியாசம் இருக்கு. நான் போட்டது அப்படியே ஆடிட்டு இருக்க மாதிரி இருக்கு, நல்லா கொஞ்சம் இதுதான் இருக்கு. இவர் போட்டது நல்லா லைட்டாக ஸ்ட்ராங்கா அப்படியே வந்துட்டு நல்லா பாதுகாப்பாக இருக்க மாதிரி இருக்கு. இந்த காணொலி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த ஸ்ட்ராபெரி ஃபார்மிங் பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா விவசாயி அலெக்சாண்டரோட நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்களும் ரத்தன் லோ டனலை உங்கள் விவசாய முறைக்கு பயன்படுத்தணும்னு நினைக்கிறீங்கன்னா அவங்களோட கான்டாக்ட் நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க.